இலங்கையிலிருந்து வந்ததும் எஸ்கேவுக்கு பிரச்சனை தான். அட்ட டைம்ல பராசக்தி, மதராசின்னு 2 படங்கள்ல பிஸியா நடிக்கிறாரு எஸ்கே. அமரன் படத்தோட கிராண்ட் சக்சஸுக்கு பிறகு எஸ்கேவோட வளர்ச்சி வேற லெவல்ல இருக்கு. பட் இப்ப அதுவே அவருக்கு ப்ராப்ளமா மாறி போயிருக்கு. அதாவது இலங்கையில இப்ப மதராசி படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட் போயிட்டு இருக்கு. ஷூட் முடிஞ்சு எஸ்கே வந்ததும் பெரிய சிக்கல்ல மாட்ட போறதா அவரது சினிமா வட்டாரம். அதாவது அடுத்ததா குட் நைட் பட டைரக்டர் விநாயக் டைரக்ஷன்ல ஒரு புது படத்துல கமிட் ஆயிருக்காராம். அந்த படத்துக்கு 70 கோடி சம்பளம் கேட்ட எஸ்கே கிட்ட சார் 70 கோடிக்கு பதிலாக ஒரு பெரிய வீடு கட்டித்தரோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களாம் ப்ரொடியூசர். ஸோ இலங்கையிலிருந்து எஸ்கே வந்ததும் அவர் வீட்டில் ரைடு நடக்கும்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி ஆகாஷ் பாஸ்கர் ரைட் விவகாரத்தில் எஸ்கே பேர் அடிபட்டது. என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சமீப காலமாகவே பிரபல ப்ரொடியூசர்கள் வீட்டில் ஐடி ரைட் நடக்குது. ஆனால் பெரிய நடிகர்கள் வீட்டில் அப்படி நடக்கிறது இல்லை. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எஸ்கே பேர் அடிப்பறதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோன்னு சந்தேகத்தை கிளப்புறாங்க எஸ்கேவோட தீவிர ரசிகர்கள். சம்பளமோ வீடோ அது எஸ்கேவோட நடிப்புக்கு கிடைக்கிற சன்மானம் தானே. டோன்ட் வரி எஸ்கே சார், நாங்க இருக்கோம்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.